சியா சீட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதுலே அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே காரணம் சொல்லுவாங்க, ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சியா சீட்ஸ். ஹீட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்னியை வந்து பாதிச்சிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யூட்ரஸை பாதிச்சிடும். அதேமாதிரி கண் பார்வையை பாதிச்சிடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரல் வளம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது உள்ளே இருக்கக்கூடிய தைராய்டு ஆக்டிவிட்டியும் நிறைய பேருக்கு டிசீஸ் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா காசஸ் ஹீட். லிவருக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் நண்பன் கேட்டிங்கன்னா சியா சீட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டையுமே சொல்லிடுறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் சியா சீட்ஸ்னு உள்ள ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது போய் எங்கெங்கெல்லாம் இந்த அழுக்கு பேச்சஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூரியா பேச்சஸ் இருக்குது, எங்கே கிரியாட்டின் பேச்சஸ் இருக்குது, அது அழகாக வேரோடு எடுக்கக்கூடிய சக்தி இந்த சியா சீட்ஸ். பொதுவாக இன்னைக்கு எல்லாரும் வந்து சியா சீட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா சியா சீட்ஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு டீஹைட்ரேட்டாக இருந்தால் ஹைட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கும் ஹைட்ரேஷனுக்கும் இது எப்படி சார் சொல்லுங்கள்? கண்டிப்பாக இந்த சியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட கொழுப்பையும் மூவ் பண்ணி கொடுக்குறது. கரி லீஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. அது வந்து கொழுப்பு நீக்குன்னே சொல்லுவாங்க. அதனால தான் சாம்பார் எல்லாத்தையும் அந்த காலத்தில் போட ஆரம்பித்தாங்க. கண்ணுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சியா சீட்ஸ் வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் தரும்னு சொன்னீங்க. அண்ட் இதுக்கு வெயிட் லாஸ்க்கு எப்படி நம்ம ட்ரிங்க் எடுத்துக்கணும், இந்த ட்ரிங்க்கை எத்தனை நாள் எடுத்தால் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியும் சார்? அதிகபட்சமாக ரிசல்ட் பார்க்கணும்னா 48 நாள். 48 நாள் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் தான் இந்த மூட்டையை சரிச்சு விட்டால் கடை கடன் ஒடியும் பார்த்தீங்களா, அது மாதிரி வாரத்துக்கு 2 கிலோ அழகாக குறையும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சியா சீட்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சியா சீட்ஸ்னா என்ன, இது எதுக்காக சாப்பிட்றோம், இது சாப்பிட்றதுனால என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யார் இணைஞ்சிருக்காங்கன்னா டாக்டர் மாயன் செந்தில் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சியா சீட்ஸ் பற்றி எல்லா கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சியா சீட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சீட் வெரைட்டிஸ்ல இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சியா சீட்ஸ் வந்து யார் எடுத்துக்கணும் அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன சார்? கண்டிப்பாக சியா சீட்ஸ் வந்து இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது வந்து முன்னாடி எவ்வளோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் சரி இங்கேயும் சரி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெளியில் சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி மீடியான்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது சியா சீட்ஸ்னால் இப்போ சியான்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சியா சீட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதுலே அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே காரணம் சொல்லுவாங்க, ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சியா சீட்ஸ். உடம்புல கூடிய எப்பேற்பட்ட சீட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஹீட் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்னியை வந்து பாதிச்சிடும். அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா யூட்ரஸை பாதிச்சிடும். அதேமாதிரி கண் பார்வையை பாதிச்சிடும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கனாக்கா இந்த குரல் வளம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது உள்ளே இருக்கக்கூடிய தைராய்டு ஆக்டிவிட்டியும் நிறைய பேருக்கு டிசீஸ் எதுலேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா காசஸ் ஹீட். இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் யூரின் இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னு சிவங்க இப்போ நீர் கடுப்பாக இருக்குப்பான்னு இப்போ வெந்தயத்தை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணி போய் குளிச்சுட்டு வந்துடும் அப்படிம்பாங்க உடம்பு ஹீட்டை. ஆனால் ஹீட்டை குறைக்கும். ஆனால் நாள்பட்ட ஹைப்பர் ஹீட்னு ஒன்று இருக்குது. இதுதான் வைரம் குன்மம்னு சொல்லுவாங்க. இந்த வயிறில் இருக்கக்கூடிய டோட்டல் வைரஸையும் என்ன பண்ணுவோம் உருவாக்கி விட்டுடும். அங்கேருந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து சாதாரண நினச்சிக்கிருக்கோம். அதான் வந்து இன்றைக்கி சாதாரண போய் இப்போ டெஸ்ட் எடுக்கிறாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் என்ன இன்ஃபெக்ஷன் தானே, ஆனால் ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் கிட்னி லைஃபுக்கே பாதிப்பு ஏற்படுத்துது. முதல் இந்த வெளியில் நிறைய பேருக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுறேன். கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருது, ஏன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் வருது, எதனால் அவங்களுக்கு கிட்னி வந்து சுருங்குது அப்படின்னு பார்த்தாக்கா வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய தண்ணி டிஃப்ரெண்ட் தண்ணி குடிச்சிட்டே வருவாங்க. ஸோ இது உடம்புக்கு ஒத்துக்காமல் போகும். என்ன பண்ணால் அது சால்ட் வாட்டராக இருக்கலாம், இல்லைனா டிகேஸ் வாட்டராக இருக்கலாம், இல்லைனா பியூரிஃபைட் இல்லாத ஒரு வாட்டராக இருக்கலாம். இப்படி அவங்க சுற்றி ஊரெல்லாம் சுற்றிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஃபஸ்ட்டு மஞ்சக்காமலை வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இதை கவனிக்காமல் போயிட்டாங்கனாலே கஷ்டம். ஆனால் இந்த கிட்னிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பன் கேட்டிங்கன்னா சியா சீட். எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நெப்ரான் செல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா இந்த ஃபில்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கும் கிட்னிக்குள்ளார. அந்த ஃபில்டரை சூப்பராக பண்ணக்கூடிய விஷயம் இந்த சியா சீட். உடம்பை ஹீட்டையும் பேலன்ஸ் பண்ணுது. கிட்னி ஹெல்த்தை வந்து கிட்னியோடைய ஹெல்த்தை வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. சில பேருக்கு வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ்னு சொன்ன பார்த்திங்கன்னா இந்த சியா சீட் சூப்பராக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, அடுத்தது கண். இந்த ரெண்டையுமே அவ்வளோ அழகான ஒரு சூப்பர் கொண்டு வந்தாக்கா அந்த சியா சீட்ஸ். ஏன்னா ஹீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. சில பேர் செரிமான பிரச்சனையும் வந்து நிறையா இருக்கும் சார் எனக்கு, அதனால் கேஸ்ட்ரிக்ஸ் பயங்கர பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த சியா சீட்ஸோடைய ஹெல்த்து அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உடம்புல ஹீட் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது அழிச்சிட்டே வந்துட்டுருக்கும். கிட்னி ஃபஸ்ட்டு ஸ்விங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனை இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லிவருக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் நண்பன் கேட்டிங்கன்னா சியா சீட்ஸ். அப்படி பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டையுமே சொல்லிடுறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் சியா சீட்ஸ்னு உள்ள ஒரு குணம் இருக்கும் பார்த்தீங்களா,
அது போய் எங்கெங்கெல்லாம் இந்த அழுக்கு பேச்சஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூரியா பேச்சஸ் இருக்குது, எங்கே கிரியாட்டின் பேச்சஸ் இருக்குது, அது அழகாக வேரோடு எடுக்கக்கூடிய சக்தி இந்த சியா சீட்ஸ்க்கு உண்டு. இந்த சியா சீட்ஸ் அழகாக பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இது பெரிய விஷயம் சொல்லுங்க. அப்போ அது வந்துருச்சுன்னா அதை மாற்றவே முடியாது. சிம்பிள். மூளைக்கும் அந்த உறுப்புகளுக்கும் மூளைக்கும் தசை நார்களுக்கும் நரம்புகளுக்கும் ஒரு சிக்னல் போகும் பார்த்தீங்களா, அந்த சிக்னல் சரியாக போகலை. அந்த காலத்துலலாம் அலுமினியம் ஒயர் போயிருக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் விட்டு விட்டே எரியும். லைன்மேனை கூப்பிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து அதை தட்டி விட்டு வெள்ளை மாதிரி பூத்துருக்கும், அதை கிளியர் பண்ணி விட்டால் என்னாகும், திருப்பி நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ காப்பர் ஆயிடுச்சு, காப்பர் ஒயர் போடுறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் அலுமினியம் ஒயர் தான் இருக்கும். ஸோ ஏன் இதை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, மூளை நரம்புகளுக்கு அதே மாதிரி தான் வெள்ளை பூத்திருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு காலில் மட்டும் ஏன் மதமதப்பு வருதுன்னா, அது ஒரு கெமிக்கல் மாதிரி படிஞ்சிருக்கும். அதே தான் மூளைக்கும் ரத்த நாளங்களுக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் ஆகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர வர அவங்களுக்கு அந்த மெமரியோட பவரே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தட்டி விடுற மாதிரி தான் சியா சீட்ஸ் வேலை செய்யும். அது ஒரு ஒரு டீஸ்பூன் பவுடர் ஆக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா போதும், அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, நார்மலாக பவுடர் பண்ணாலும் சரி, இந்த மெமரி லாஸில் இருக்கிறவங்க, இல்லை அடிக்கடி நான் மறந்துடுறேன், பிரெயின் பவர் பத்தலை, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் நிறைய சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணுவேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளை கடுப்பாகுது, மீன்ஸ் அந்த வெட்டச்சூடுன்னு சொல்லுவாங்களே உடம்புலையும் சரி, ஹை ஹீட்டு பிரெயினில் இருக்குது, அதனால் தலைவலி வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் தலைவலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சியா சீட்ஸ். ஏன்னா ஹீட் ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே பிரெயினை வந்து ஸ்ட்ராங் பண்ணுற பிரெயின் ஜிம்னு சொன்னாங்கன்னா அந்த சியா சீட்ஸ். ஸோ பிரெயின் ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது சியா சீட்ஸ். இப்போ பிரெயின் ஒன்று வந்து சூப்பர் ஆகிடுச்சினாலே சார் பார்த்திங்கனாக்கா லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே இருக்குது. பிரெயின் சிறுமூளை பெருமூளை இருக்குது. இதில் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, சிக்னல், அழுனா அழணும், சிரிக்கினா சிரிக்கணும், இந்த டோப்பமைன் ஹாப்பி மோட் சேட் மோட்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருக்கும். ஏர் லாக்கில் இருக்கலாம், இல்லைனா நான் சொன்ன இல்லையா ஏதாவது ஹை ப்ரெஷர்ஸில் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், ஆன்சைட்டி இருக்கலாம். இது எதுவுமே இருக்காது. ஒருத்தன் வந்து என்ன இவ்வளோ திட்டம் உனக்கு கோவமே இல்லையா, இவ்வளோ விஷயம் எவ்வளோ அமைதியாக இருக்க, பக்குவப்பட்டுட்டியாடான்னு கேட்பாங்க. அந்த பக்குவத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆன்சைட்டி இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ் இருக்காங்க, சிஸ்டத்துலேயே இருக்கிறவங்களாம் சியா சீட்ஸில் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டாலும் சரி, இல்லை ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிச்சு அப்படியே குடித்தாலும் சரி, வித்தின் 10 to 15 டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோவம் வந்து, அதாவது மனுஷனுக்கு நவரசமும் தேவை தான், கோவம் தேவை, எல்லாமே தேவை தான். ஆனால் ஹைப்பர் ஆகக்கூடாது, ஹைப்பாகவும் இருக்கக்கூடாது இல்லையா, அந்த பேலன்ஸை கொடுக்கக்கூடியது சியா சீட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் எல்லா உறுப்புகளுக்கும், ரத்தத்துக்கும் சரி, தசைனுக்கும் சரி, நார்களுக்கும் சரி, அத்தனைக்குமே ஒருத்தவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஹைப்போ ஹைப்பர், அது எல்லாத்துக்குமே ஒரு வியாதியை வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஹைப்லேருந்து சுகர் ஹையாக இருக்குது, இல்லைனா லோவாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தைராய்டு ஹையாக இருக்குது, ஹைப்பராக இருக்குது, ஹைப்போவாக இருக்குது, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ள வாதம் பித்தம் கபம், இந்த பேலன்ஸ் பண்ணுற சக்தி இந்த இத்தினூண்டு விதைக்கு இருக்குது. அதான் சியா சீட்ஸ். பிரெயின்லேருந்து கிட்னி வரைக்கும் இது எப்படி வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தருதுன்னு சொன்னீங்க சார். பட் பொதுவாக இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருமே சியா சீட்ஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. வெயிட் லாஸ்க்கு இது எப்படி சார் நம்ம சாப்பிடணும்? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட நம்ம சேர்த்துக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கறி லீஃப், கருவேப்பிலை, இன்னொன்று வந்து சின்னமன் பவுடர். ஸோ சின்னமன் பவுடர் என்ன பண்ணணும், டோட்டலாகவே எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணணும். ஸோ அதாவது கெட்ட கொழுப்பு மட்டும். கறி லீஃப் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு கார்பன் சத்து இருக்கிறதுனால உடம்புல சூப்பரான ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்கன்ஸில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பையும் அதையும் எடுக்கும். ஸோ அது 2 முக்கியம். சியா சீட்ஸ் சொல்லவே தேவையில்லை. அது டோட்டலாக, அதாவது சொல்லுவாங்க கண்ணில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டியை கூட நீக்கக்கூடிய சக்தி இந்த சியா சீட்ஸுக்கு உண்டு. ஸோ அந்த 3ஐயும் காம்பினேட் பண்ணிக்கணும். 3ஐயும் இளம் வறுப்பாக வறுத்துக்கணும் டோட்டலாக. அதாவது சின்னமன் வறுக்க தேவை கிடையாது, கருவேப்பிலையை மட்டும் நிழல் பழமாக காய வச்சுக்கணும். சியா சீட்ஸை தான் என்ன பண்ணுறோம், நம்ம வானிலையில் போட்டு லைட்டாக இந்த கோல்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு, ஸோ எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுலேருந்து 1 டீஸ்பூன், ரொம்ப வெயிட்டாக இருக்காமல் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இதை காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கலாம், அதே ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டை போட்டு வச்சுக்கணும், நம்ம எவ்வளோ வெயிட் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எடுக்கும் பொழுது காலை மாலை என்னால் எடுக்க முடியாது ஈவினிங் டைம்னா ஒரு வேளை கூட எடுத்துக்கலாம். ஸோ ஹையஸ்ட்டாக ரொம்ப வெயிட் இருக்கவங்க 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கலாம். ஸோ இது அதிகமாக எடுத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கருவேப்பிலை எந்த சைட் எஃபெக்ட் அது வருமா, சினமன் பவுடர் ஏதாவது எடுக்குமா, ஸோ சியா சீட்ஸ் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆக மொத்தத்தில் இது வந்து 3ஐயும் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும் சூப்பராக. ஓகே. ஸோ இந்த சியா சீட்ஸ் வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் தரும்னு சொன்னீங்க. அண்ட் இதுக்கு வெயிட் லாஸ்க்கு எப்படி நம்ம ட்ரிங்க் எடுத்துக்கணும், இந்த ட்ரிங்க்கை எத்தனை நாள் எடுத்தால் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியும் சார்? கண்டிப்பாக அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், அப்போவே இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கு குறையுதான்னு போய் உடனே போய் வெயிட் பண்ணி பார்க்குறது, ஒரு வாரம் கழித்து பார்க்குறது, அப்படி பார்க்கவே கூடாது. ஏன்னா இந்த கொழுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரூட் காசஸ்லேருந்து கொண்டு வரும். ஒரு விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது இல்லையா, அதேமாதிரி டைம் கொடுக்கணும். என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரம் பண்ணிட்டு போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், இது நமக்கு செட் ஆகலை, அடுத்த ரெசிபிக்கு போயிடலான்ட்டு போயிடுறாங்க. ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான், யாராக இருந்தாலும் ஸோ இந்த மணலில் போட்டால் அந்த சைடு சீக்கிரம் முளைச்சிரும். கொஞ்சம் ஒரு அழுத்தமான மண்ணில் போட்டாங்கன்னா முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாறையில் போட்டாக்கா முட்டி மோதி வரணும் இல்லையா, இப்படி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான உடம்புகள் இருக்கும். அதே மாதிரி அதிகபட்சமாக ரிசல்ட் பார்க்கணும் 48 நாள் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ 2 கிலோ குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் தான் இந்த மூட்டையை சரிச்சு விட்டா கடன்னு ஒடியும் பார்த்தீங்களா, அது மாதிரி வாரத்துக்கு 2 கிலோ அழகாக குறையும். அப்படி செக் பண்ணிகிட்டே வராங்க, இந்த ஸ்லிம் ஆகிட்டேன்ப்பா இது போதுனாக்கா
அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி தேவைப்படும் போது ஏதாவது வெயிட் போட்டால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இதுவும் ஃபுட்டு மாதிரி தான். அதனால் எந்த விதமான கெமிக்கலைசேஷன் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வரைமுறை பெருசாக வந்து தேவையே இல்லை. நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸு தேவையான சக்திகளும் கொடுக்கும். பஞ்சபூதம் பஞ்சமா சக்திகளும் கிடைக்கும். தேவையில்லாமல் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கையில் தொங்குற சதை, இந்த இடுப்பில் தொங்கக்கூடிய சதை இது எதுவுமே இருக்காது. கரெக்டாக நீட்டாக இருக்கும். சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கேன், நம்ம ஸ்லிம் பண்ணிட்டோம், ஸோ அந்த சதை தொங்கும் தானே அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்படி கிடையாது. இது வெயிட் லாஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னும் ட்ரை ஆகிட்டே வரும். இந்த சியா சீட்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ஸ்கின்னோட சேர்த்து அழகாக இந்த லூப்ரிகண்ட்டோட அழகாக ஸ்லிம் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு. ஸோ அந்த லூஸ் ஸ்கின் அந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமாம். ஸோ இந்த பவுடரா நம்ம அரைச்சு அதை டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா? இந்த பவுடருக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ சார்? இது ஏதாவது கெட்டு போகிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கு? கண்டிப்பாக எந்த ஒரு பவுடருமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கலன்னு கேட்டிங்கனாக்கா கெட்டு போக தான் சான்சஸ் போகும். இருக்கு. அதிகபட்சம் 15 days. ஓகே, அப்போ 15 நாளைக்கு ஒரு தடவை இதை ஆமாம் அரைச்சிக்கணும். அரைச்சிக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எந்த குவான்டிட்டி தேவையோ நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். நம்ம தான் எடுக்க போகிறோம் இல்லை வீட்டில் 2 பேருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நான் மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா சும்மா ஜஸ்ட் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. தீர தீர செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தானே. ஸோ இந்த சியா சீட்ஸ் வந்து நீங்க சொன்னதை தாண்டி நிறைய பேர் வந்து தண்ணியில ஊற வச்சு அதை டே ஃபுல்லா குடிக்கிறாங்களே சார், இது வந்து ஒரு சரியான மெத்தடா? இதுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக சரியான மெத்தட் தான். அந்த பிளட் பியூரிஃபிகேஷன் சூப்பரான ஒர்க் பண்ணுது. ஸோ சொன்னேன் இல்லையா, அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய டீகேஸ் நேச்சுரல் பிளட் பியூரிஃபையர்னா அந்த சியா சீட்ஸ். ஸோ தண்ணியில் ஊற வச்சு அவங்க எடுக்கலாம். அதே மாதிரி தோசை எடுத்துக்கிறாங்க, இட்லி இருக்காங்கன்னா அதோட சேர்த்து செஞ்சுக்கலாம். இல்லை மற்ற மில்லட்ஸோடய சேர்த்து வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இதோடைய ஒர்க் மேஜர் ஒர்க்னாக்கா ஃபில்டர். ஸோ ஃபில்டர் மட்டும் இல்லை, எது எதுக்கு என்னென்ன தேவை அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சியா சீட்ஸ். ஸோ இன்னைக்கு வீட்டில் வந்து கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு எப்படி இருக்கும், அதே மாதிரி சியா சீட்ஸ் இருக்கிறதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும். கரெக்டாக சார்? கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டோம். எஸ்பெஷலி சியா சீட்ஸ் வந்து வறுத்தெடுத்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, தண்ணியில் ஊற வச்சு எடுத்தா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு. மிக்க நன்றி.